குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். விசுவாவசு வருடம் தை மாதம் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. தமிழுக்கு ஆங்கிலம் 8/2/2026ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:35. திதி இன்று அதிகாலை 5:13 வரை சஷ்டி, அதன் பின்பு சப்தமி திதி ஆரம்பமாகிறது. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:53 வரை சித்திரை, அதன் பின்பு சுவாதி நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. நாமயோகம் இன்று அதிகாலை 2:04 வரை சூலம், அதன் பின்பு கண்டம். கரணம் மாலை 6:09 வரை பத்திரை கரணம், பின்பு பவகரணம். அமிர்தாதி யோகம் இன்றைய தினம் அமிர்த யோகம் சித்த யோகம் இரண்டும் இருக்கு. நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 3:30 4:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 மாலை 6 வரை. யமகண்டம் நண்பகல் 12 முதல் 1:30 வரை. குளிகை பிற்பகல் 3 4:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் காலை, அதாவது நண்பகல் 1:30 பிற்பகல் 2:30 வரை. அதே மாதிரி மாலை 6 7 வரை. வாரசூல மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:53 வரை பூரட்டாதி, அதன் பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை, சுப முகூர்த்த நாள். இன்றைக்கி சமநோக்கு நாள் வரை இன்றைக்கி. அதுவும் இல்லாமல் உலக திருமண நாள். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி சப்தமி திதி. அதாவது ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய சப்தமி திதி பானு சப்தமி அப்படின்னு சொல்லக்கூடிய ரத சப்தமிக்கு தான் நம்ம அந்த எருக்கலையை வச்சு 7 எருக்கலையை வச்சு தலையில் வச்சு தண்ணி ஊற்றுறோம். அதே போல் இன்றும் செய்யலாம், தவறு கிடையாது. அந்த மாதிரி செய்வதால் இந்த சப்தமி வர அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய சப்தமி திதியில் அதை செய்யலாம். மற்றபடி வருகின்ற சப்தமியில் செய்ய வேண்டாம். அதே மாதிரி இன்றைக்கி வணங்க வேண்டிய தெய்வம் பைரவர் வழிபாடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். கொண்டு செல்லுகின்ற பொருள், இன்றைக்கி ஒரு வெள்ளை பேப்பர் எடுங்க, அதில் பச்சை கற்பூரம், ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு அதில் வச்சு பொட்டலமாக கட்டி கொண்டு செல்லுங்கள். போகிற காரியம் சிறப்பாக நடக்கும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். மகர லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் செவ்வாயும். கும்பத்தில் புத பகவான், ராகு பகவான், சுக்கிர பகவான் இணைந்திருக்கிறார்கள். மீனத்தில் சனி பகவான், மிதுனத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். கடகத்தில் மாந்தி பகவான், சிம்மத்தில் கேது பகவான், துலாத்தில் சந்திர பகவான். நம்ம இந்த நட்சத்திரம் உடல் பாகங்களை வைத்து 27 நட்சத்திரத்துக்கான ஒரு தாந்திரீக பரிகாரத்தை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அதில் பார்த்திங்கன்னா உத்திரம் வரைக்கும் நம்ம சொல்லிட்டு வந்தோம். அதன் பிறகு ஒரு நடுவில் ஒரு நல்ல நாள் வரவே நம்ம அதை பற்றி பேசணும். இப்போ இந்த 27 நட்சத்திரத்தில் அஸ்தம் அப்படின்னா கைகள்னு அர்த்தம். அஸ்தம்னா கைகள். ஆனால் பணம் வர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும், இந்த கைகளால் என்ன செய்யணும் அப்படின்னா, அஸ்த நட்சத்திரம் அப்படின்னும்போது கை, ஆனால் இந்த விரல்கள் தான் முக்கியம். இந்த விரல்கள் அப்படின்னு சொல்லும்போது எப்பேற்பட்ட முயற்சி, ஒரு பெரிய ஒரு விஷயத்துக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், இந்த சுட்டு விரல் 2 விரலையும் இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் இப்படியே வச்சு எனக்கு பணம் வரணும் அப்படின்னு சொல்லி அஸ்த நட்சத்திரக்காரர்கள் செய்தால், உங்களால் முடிஞ்சது ஒரு 20 நிமிஷமோ இல்லை 1 நிமிஷமோ இல்லை 3 நிமிஷமோ எவ்வளவோ உங்களால் முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி வச்சு நல்ல மனசார எனக்கு பணம் வரணும், நான் போகிற காரியம் வெற்றி ஆகணும் அப்படின்னு நினச்சி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உண்மையிலே சிறப்பாக இருக்கும், பணம் வரும். அதாவது நம்பிக்கையோடு செய்யுங்க. சும்மா நம்ம சில பேரெல்லாம் இதெல்லாம் சொல்லும்போது கேலி கூத்தாக நினைக்கிறாங்க. அந்த மாதிரி யாரும் நினைக்காதீங்க. ஏன்னா அந்த காலத்தில் இதெல்லாம் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. வெளியில் போயிட்டு வந்தால் காலை கழுவிட்டு உள்ளே வரணும்னு ஏன் சொன்னாங்க? பைத்தியக்காரங்களா? இல்லை இல்லையா? அது மாதிரி இதை செய்யுங்க. அடுத்தது சித்திரை நட்சத்திரம்.
சித்திரை நட்சத்திரம் அப்படின்னா நாபி கமலம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அதை அந்த நாபியை மனசில் ஒரு நாபி கமலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்த அப்படியே மனசார நினச்சி எனக்கு பணம் வரணும், இந்த ஒரு செயல் எனக்கு இன்றைக்கி வெற்றி ஆகணும், நான் போகிற காரியம் இன்றைக்கி நினச்சதெல்லாம் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை முயற்சி பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு அதனுடைய சக்தி என்னன்னு புரியும். இன்றைக்கி 2 நட்சத்திரத்துக்கு சொல்லியிருக்கேன். நாளைய தினம் இன்னும் சில நட்சத்திரத்துக்கு பார்க்கலாம். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். உண்மையிலே சொல்லப்போனால் குரு சந்திரனை பார்க்குறார். குரு சந்திர யோகம். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும், சுப வார்த்தைகள் பேசலாம். அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். பலதரப்பட்ட மக்களின் தொடர்பு ஏற்படும். உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள்லாம் விலகி செல்லக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி உணவு விஷயத்தில் சுவையான உணவுகளை உண்டு மகிழக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். உங்களுடைய பயணங்களில் இருந்து வந்த தடைகள்லாம் விலகி நன்மை நடக்கின்ற நாளாக இருக்குது. கணவன் மனைவியிடையே நல்ல அந்யோன்யம் கூடும். அதே மாதிரி நண்பர்கள் வட்டார விரிவடையும். கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல ஒரு வருவாய் வரக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. அதே மாதிரி கூட்டாளிகளுடைய எண்ணங்களை புரிந்து செயல்படக்கூடிய ஒரு தருணமும் இன்றைய தினம் இருக்குது. இன்றைய நாள் விருத்தி நிறைந்த நாளாக இருக்குது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்படும். பரணி நட்சத்திரக்கார தடைகள் எல்லாம் விலகும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைக்கி சந்தோஷம், பண வருவாய், தன வருவாயில் இருந்து வந்த தடைகளெல்லாம் விலகும். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள்லாம் விலகுகின்ற நாளாக இருக்குது. தாய்மாமன் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு தருணம். அதே சமயத்தில் வாக்கு கொடுத்தால் அந்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு தருணம் இன்றைய தினம் இருக்கும். வெளி உணவுகளை தவிருங்க, கார உணவுகளை தவிருங்க, நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்த்துருங்க. அதே மாதிரி சொந்தமாக தொழில் செய்கிறவங்க, சொந்தமாக உற்பத்தி பண்ணுறவங்க, துறையில் இருப்பவங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல ஒரு பெரியோர்களின் ஆலோசனை பெற்று அந்த முடிவு எடுத்தால் இன்றைய நாள் சுபமாக இருக்கும். உங்களுக்கு போட்டி விஷயத்தில் சாதகமான சூழல்லாம் அமையும். அதே மாதிரி உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள்லாம் விலகி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. இன்றைக்கி வருவாயில் நல்லா உங்களுக்கு பண வருவாய் இருக்குது. அதே மாதிரி வியாபாரத்தில் ஆதாயம் கிடைக்கின்ற நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் தன வரவு நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, 3 அதிர்ஷ்ட நிறம் வெளிர்நீல நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் மேம்படக்கூடிய நாளாக இருக்குது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உற்சாகமான ஒரு சிந்தனை, ஒரு மனசில் ஏற்படுகின்ற ஒரு தன்மை இருக்குது. குரு உங்களுடைய ராசியிலே இருக்கார். சந்திரன் 5ஆம் இடத்துல இருக்கார். குரு சந்திரனை பார்க்குது. குருச்சந்திர யோகம். அதே மாதிரி குடும்பத்திலே ஒரு சந்தோஷம், சிற்றின்ப செயல்களில் ஆர்வம் ஏற்படும். போட்டி பந்தயங்கள் வரும்போது மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. நிதி தொடர்பான நெருக்கடிகள் இருந்ததெல்லாம் விலகும். அதே மாதிரி கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் வழியில் நல்ல ஒரு ஒத்துழைப்பு ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. அதே மாதிரி பிரபலமானவர்களின் தொடர்புகள் இன்றைக்கி ஏற்படும். அரசு காரியங்களில் பொறுமை தேவை. இன்றைய நாள் கொஞ்சம் உடலில்
ஒரு விதமான ஒரு இனம் புரியாத ஒரு சோர்வு இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மை நடக்கின்ற நாளாக இருக்குது. அதிசய வடதிசை அதிசய நாராமின் அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படுகின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. திருவாதிரை நட்சத்திர நெருக்கடிகள்லாம் விலகும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் மனம் விட்டு பேசி மகிழக்கூடிய ஒரு தருணம் இன்றைக்கி இருக்குது. நீண்ட நாள் அதாவது மனசுக்குள்ளே நினைத்திருந்த பயணங்கள் சிறப்பாக இன்றைக்கி அமையும். வீடு வண்டி வாகனத்தை சீர் செய்யக்கூடிய ஒரு தருணம். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் செல்வம் செல்வாக்கு மதிப்பு மரியாதை உயரும். புதிய பயணங்கள் மூலம் மனதில் ஒரு மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி தாயின் ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க. பயணங்களால் அனுகூலம் ஏற்படும். அதே மாதிரி ஆன்மீக பயணங்கள் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். அற காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். கல்வி தொடர்பான பணிகளில் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. மாணவர்களும் கல்வியில் கொஞ்சம் முனைப்போட படிங்க. அதே மாதிரி இன்றைய நாள் தடைகள் சிரமங்கள் அதெல்லாம் குறைகின்ற நாளாக இருக்குது. அதிசய வடதிசை அதிசயின் 7ஆம் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்து. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்கார மதிப்பு மரியாதை உயரும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் ஆர்வத்தோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தன வரவு சிறப்பாக இருக்கும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. கணவன் மனைவி சிறுதூர பயணங்கள் சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களால் அனுகூலம் ஏற்படும். பிரபலமானவர்களின் அறிமுகம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. அதே மாதிரி இந்த ட்ராவல்ஸ் வச்சு நடத்துகிறவங்க, அதே மாதிரி வண்டி வாகனம் இதெல்லாம் வச்சு நடத்துகிறவங்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. விருந்தினர்கள் வருகையால் மகிழ்ச்சி ஏற்படும். உத்தியோகத்தில் சாதகமான சூழல்லாம் அமைகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி வியாபார ஒப்பந்தங்கள் கைகூடி வரும். மனதில் தைரியம் அதிகரிக்கும். முயற்சி இன்றைக்கி எதை எடுத்து முயற்சியாக செஞ்சாலும் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கின்ற நாளாகவும் லாபங்கள் அதிகரிக்கின்ற நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. அதிசய கிழக்கு திசை அதிசய 5ஆம் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் நிறைந்த நாளாகும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. உத்திரம் நட்சத்திரக்காரர் தைரியம் மேம்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைக்கி வரவும் இருக்கும் செலவும் இருக்குது. அதே சமயத்தில் வாக்கு கொடுக்கும்போது அது கொடுத்தால் காப்பாற்ற இயலுமா அப்படின்ற ஒரு மனசில் வச்சு அந்த வாக்கு கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும். வழக்கு செயல்களில் மட்டும் பொறுமை தேவை. தோற்ற பொலிவில் கொஞ்சம் ஒரு மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. நவீன கருவிகள் மீதான ஒரு ஆர்வங்கள்லாம் அதிகரிக்கும். அதே சமயத்தில் தொழில் அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு 10ஆம் வீட்டிலே குரு இருக்கிறதுனால பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம் என்னென்னா தனஸ்தானத்தை குரு பார்க்குறார், 4ஆம் வீட்டையும் குரு பார்க்குறார். அதனால் சுகஸ்தானம் 4ஆம் இடம் என்பது தொழில், அதே மாதிரி வீடு வண்டி வாகனம் தாயார் எல்லாம் அது எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால பண வரவு நன்றாக இருக்கும். ஒரே ஒரு விஷயம் ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்குங்க. மற்றபடி இன்றைய நாள் வேலை ஆட்களிடம் மட்டும் அனுசரித்து செல்லுங்கள். உத்தியோகத்தில் வேகம் ஏற்படும். இன்றைய நாள் நட்புகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைக்கி அமையும். அதிசய கிழக்கு திசை அதிசயன் 7ஆம் அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒற்றுமை அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் ஆர்வத்தோடு எதையும் செய்கின்ற ஒரு தன்மை. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வேகம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, தனிப்பட்ட விஷயங்களை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டாம். எதையும், அதாவது நம்ம குடும்ப விஷயமாகட்டும், ஒரு தொழிலாகட்டும், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ரகசியங்களை யாரிடமும் சொல்லாதீங்க. இன்றைக்கி அதை பற்றி யார்கிட்டையும் பேசாதீங்க. மனசில் ஒரு விதமான குழப்பங்கள் தோன்றக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி சிக்கலான செயல்களை தலையிடுவதை தவிர்த்துருங்க. வண்டி வாகன வழியில் சில விரயங்கள் ஏற்படும், சில இழுபறியான சூழலாம் ஏற்படுகின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. சில நேரங்களில் சுறுசுறுப்பற்ற நிலையும் உடலில் ஏற்படும், அதையும் பார்த்துக்கங்க. எந்த விஷயம் செய்தாலும் பொறுமையோடு செய்யுங்க. பிள்ளைகள் விஷயமாகட்டும், கணவன் மனைவி விஷயமாகட்டும், பொருளாதார விஷயத்திலாகட்டும், இன்றைய தினம் பொறுமையோடு எதையும் செய்தால் சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி மனசை பக்தியில் செலுத்துங்க. அதிசய மேற்கு திசை அதிசயன் 8ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி எதை செய்தாலும் அந்த செயலில் ஒரு கவனத்தை செலுத்துங்க, சிறப்பாக இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறியான நாளாக இருக்குது. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமை தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே, விருச்சிகராசி விரயங்கள் ஏற்படும். அந்த விரயத்தை சுப விரயமாக மாற்றிக்கொள்ளுங்கள். அதே மாதிரி முயற்சி எடுங்க. முயற்சி எடுத்தால் முடியாதது எதுவும் இல்லை. ஜீவன ஸ்தானாதிபதி சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால அரசு சார்ந்த காரியங்களை, அரசு சார்ந்த ஒரு லோன் போட்டிருக்கீங்க, வேறு ஏதாவது எடுத்திருக்கீங்க, ஜாப் ஒர்க் எடுக்கணும், முயற்சி பண்ணால் நிச்சயமாக நடக்கும். அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது நல்லது. வெளியூர் தொடர்புகளால் மேன்மை ஏற்படும். ஜாமீன் விஷயம் போகும்போது மட்டும் சிந்தித்து போங்க. யாருக்கும் ஜாமீன் கொடுக்கறதோ, இது பண்ணுறதோ, கையெழுத்து போகிறதோ அதெல்லாம் செய்யாதீங்க. தொழில் சார்ந்த செயல்களில் எண்ணிய முடிவுகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி குடியுரிமை சார்ந்த பிரச்சனைகள்லாம் இருந்து வந்ததெல்லாம் குறையும். உபரி வருமான முயற்சிகள்லாம் அதிகரிக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்குது. வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். செலவுகளை சுப செலவாக மாற்றிக்கொள்ளுங்கள். அதிசய கிழக்கு திசை அதிசயன் 6ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர் சிந்தித்து செயல்படுங்கள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள்லாம் அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதையெல்லாம் அதிகரிக்க, வியாபார சிந்தனைகள்லாம் மேம்படும், தொழிலில் வெற்றி கிடைக்கும், வியாபாரம் மேம்படும், வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் அதிகரிக்கும். திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் கைகூடும். திருமண பேச்சு வார்த்தை சுப வார்த்தைகள் நடைபெறும். அதே சமயத்தில் பெரியோர்களின் ஆலோசனை உங்களுக்கு சிறப்பை தரும். மனதளவில் இருந்து வந்த ஒரு புதிய சிந்தனைகள் பிறக்கும். அதிகார பணிகளில் கவனத்தோடு இருப்பது மிகவும் உங்களுக்கு இன்றைய நாள் நன்மையை தரும். இன்றைக்கு வியாபாரம், தொழில் எல்லாவற்றிலும் மேன்மை நிறைந்த நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக இருக்குது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 1ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்க வெளிவட்டாரத்தில். போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனை கிடைக்கும். உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. எந்த விதமான தொழில் செய்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கின்ற நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. குருச்சந்திர யோகத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி திருமண பேச்சு வார்த்தைகள், இல்லத்தில் மன மகிழ்ச்சி தரும் செய்திகள் அதெல்லாம் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. ஆடம்பரமான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். வியாபார ரீதியான உதவிகரம் கிடைக்கும். அதே மாதிரி பொது காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். சுபகாரிய பேச்சு வார்த்தைகள் கைகூடி வரும். சமூக பணிகளில் தனிப்பட்ட ஈடுபாடு உண்டாகின்ற ஒரு நாளாக இருக்குது.
வேலை சார்ந்த முயற்சிகளில் நல்ல வாய்ப்புகள் தேடி வருகின்ற நாளாக இருக்குது. இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை மேம்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, எதிர்பாராத திடீர் செலவு உண்டாகின்ற ஒரு தன்மை. புதிய விஷயங்களில் சிந்தித்து செயல்படுங்கள். குடுக்கல் வாங்கல்ல ஆதாயம் ஏற்படும். ஆன்மீக பணிகளில் மனதில் ஒரு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். அதே சமயத்தில் தொழில் வியாபாரம் இதில் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட்டு விலகுகின்ற ஒரு தன்மை இருக்குது. ரொம்ப நேரம் கண் விழிப்பதை தவிர்த்துருங்க. எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். குடும்பத்தில் அனுசரித்து செல்லுங்கள். இன்றைய நாள் உடலில் ஒரு விதமான சோர்வு நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்கள் தெளிவு ஏற்படுகின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்கள் இன்றைய தினம் வியாபாரம் தொழில் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி கவனமாக இருங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அதே சமயத்தில் பண விஷயத்தில் கவனமாக இருங்க. விலையுயர்ந்த பொருட்கள் மீது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். சிறு வியாபாரம் பண்ணுறவங்களாம் பொறுமையோடு இன்றைக்கி செயல்படுங்க. கோபத்தை கட்டுப்படுத்துங்க. சகோதர வழியில் சிறு சிறு விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதெல்லாம் பார்த்துக்கங்க. நெருக்கமானவர்கள் புரிதெல்லாம் மேம்படும். இருந்தாலும் இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். எல்லா விஷயத்திலுமே ரொம்ப கவனமாக இருங்க. ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். பொருட்கள் மீது ரொம்ப விலையுயர்ந்த பொருட்கள், இப்போ லேப்டாப் கொண்டு போகிறீங்க, அதே மாதிரி ஐஃபோன் கொண்டு போகிறீங்கன்னா அதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இன்றைக்கி இருங்க. வண்டி வாகனத்தில் செல்லும்போது மிதமான வேகத்தில் செல்வது இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி விநாயகப் பெருமானையும் சேர்த்து வழிபாடு பண்ணிட்டு போங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வேலையில் ரொம்ப கவனமாக இன்றைக்கி இருக்கணும். உத்திரட்டாதி நட்சத்திரம் பொறுமையோடு செயல்பாடு இருக்கட்டும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் இன்றைக்கி இருக்கணும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.